வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். நாம் கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த அருவியில் தான் நிற்கிறோம். நல்லா இருக்குல்ல? மேலே நல்லா தெரியுது. இந்த நேரத்தில், அதாவது கரெக்டாக ராத்திரியில் ஒரு 7:30 மணி இருக்கும். இந்த நேரத்தில் இந்த அருவி பக்கத்தில் நாம் நிற்கிறோம். இங்கே எப்படி வந்தோம், எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய இல்லிக்கல் கல் அப்படிங்கிறது கொஞ்சம் லெஸ் எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய இடம். நடுவில் அந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு தடைகள் போட்டிருந்ததுனால கொஞ்சம் பாப்புலர் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, அது தண்டர் ஸ்டாம் ப்ரோன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இடி தாக்கக்கூடிய ஏரியாங்கிறதுனால அங்கே ட்ரெக்கிங் போகிறது ஆபத்தானதுன்னு சொல்லி அதை தடங்கல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. சரி, எல்லா இடமுமே இப்போது பெரிய பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் நிறைய இடங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே சில இடங்களுக்கு போயிட்டு வந்துடுவோமேன்னு கிளம்புனப்போ தான் இந்த இல்லிக்கல் கல்லுக்கு வந்தோம். இல்லிக்கல் கல் அப்படிங்கிறது கேரள மாநிலத்தில் கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மீனாச்சில் அப்படிங்கிற தாலுக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த அருவி கட்டிக்காயம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது அந்த இல்லிக்கல் கல் போகிறதுக்கு முன்னாடி இருக்குது. இளவிழப்பூஞ்சிரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நீங்கள் வாகமன் போகிற ரூட்டில் இது இருக்குது. அந்த வழியில் தான் நீங்கள் இல்லிக்கல் கல்லுக்கு ஒரு சின்ன டைவர்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த லொக்கேஷன் கூகுள் மேப்பில் ரொம்ப கரெக்டாகவே இருக்குது. அதனால் ஒன்றும் பெரிய அளவில் உங்களுக்கு ரூட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கட்டிக்காயம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த ரூட்டு உங்களுக்கு வந்துடும். போகிற இடம் எல்லாமே அவ்வளவு பச்சை பசேல்னு இருக்குது. கேரளாவை பொறுத்தவரையில் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா அது காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் நல்ல மூடில் இருக்கும்போது இந்த கேரளாவை படைச்சிருக்காரு போல் அப்படின்னு எல்லாருமே சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறது உண்டு. மலையும் மலை சார்ந்த இடமா இருக்கக்கூடிய இந்த குறிஞ்சித்திணை இந்த ஏரியாவுக்கு வர்றது அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு பிடிக்கும். அது மாதிரியே நிறைய பேருக்கு பிடிக்குது போல் இருக்குது. அங்கே நிறைய ரீல்ஸ் எடுக்கிறது, குடும்பத்தோடு வந்ததை பார்க்க முடிஞ்சுது. இங்கே நம்ம பார்க்கிங்க்கு மட்டும் சார்ஜ் கட்டணும். கட்டிட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த ஃபால்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்கிங் சாயந்தரம் 5-5:30க்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் போகிறது உங்கள் பர்சனல் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வண்டியை நிப்பாட்டிட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து வந்தீங்கனாலே இந்த சன்செட் வியூ நீங்கள் பார்க்கலாம். அந்த சன்செட் வியூக்கு ஆப்போசிட்லேயே இதை மாதிரியான குட்டி அருவியை பார்க்கலாம். இன்னும் பெரிய அருவியாக இருந்ததுன்னு பார்க்குறீங்களா? இனிமே தான் இருக்குது. அதில் இது நீங்கள் நீச்சல் தெரியாதவங்களோ இல்லை குழந்தைங்கள அழைச்சிட்டு வரும்போதோ சில் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது உங்களுடைய என்ஜாய்மெண்ட். அதாவது இந்த அருவியை பொறுத்தவரையில் நிறைய லேயராக இருக்குது. அதில் கொஞ்சம் குட்டியோண்டு, கொஞ்சம் பெருசாக, ரொம்ப பெருசாக அப்படிங்கிற மாதிரி இடங்கள் எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுக்கு எங்கே நீங்கள் குளிக்கிறதுக்கு வசதியாக இருக்குதோ, சேஃப்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். நாங்கள் இங்கே வந்துட்டு அப்படி ஒரு ரவுண்டு பார்த்துக்கோமேன்னு பார்த்தோம். இந்த இடம்லாமே ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. இதிலலாம் ட்ரை பண்ணிடக்கூடாது. நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சும்மா நெட்டில் போடும்போது சொன்னாங்க டேஞ்சரஸ் வாட்டர் ஃபால்ஸில் இதுவும் ஒன்று கேரளாவில் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய டேஞ்சராலாம் இல்லை. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி நடந்தோம் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஒரு பாத்வே இருக்குது. நீங்கள் அது வழியாக நடந்தீங்கன்னா அந்த சன்செட் வியூ, அந்த வேலி வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மலை நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு, அதில் இந்த அருவிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. இந்த அருவி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் போல் இருக்குது. அதனால் குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. ரீல்ஸ் எடுக்கிறதும் ஃபோட்டோ எடுக்கிறதும் பயங்கரமாக, சன்செட்டுக்கு போஸ் கொடுக்குறதும் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நாமளும் அந்த ஒரு வைப்புக்காக தானே வந்திருக்கிறோம். இங்கே வந்தாச்சு. அந்த ஒரு சின்ன வழி இருக்குது, அது வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி போகிறோம். இந்த இடத்துக்கு நீங்கள் குழந்தைங்கள அழைச்சிட்டு வந்தீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, சரியா? ஆமாம், இது அந்த லேயரில் ஒரு லேயர், சரியா? அந்த இதுக்கு அடுத்து தான் நாம் என்ன செய்ய போக போகிறோம். இப்போ அதில் உள்ளே போகிறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு படி அமைச்சிருக்காங்க. ஸ்டீலில் தான் போட்டிருக்கிறாங்க. நல்லா இருக்குது, சேஃபாக தான் இருக்குது. அதில் ஒன்றும் பெரிய டேஞ்சர் இல்லை. ஆனாலும் ஹைட்டு பயமாக இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க. நம்ம இங்கே பார்த்த உடனே எனக்கு என்னென்னா அந்த ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் ஞாபகம் வந்துச்சு. அது இப்படி தான் படியில் நம்ம கீழே இறங்கி போய் குளிச்சுட்டு வரணும். படி இறங்குறதுலாம் சரி, குளித்து முடிச்சுட்டு எப்படி ஏற போகிறோங்கிறது தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இருந்துச்சு.
அருவி அருவின்னு சொன்னீங்களப்பா, ஆனால் அருவிக்கு போகிறதுக்கு இவ்வளோ தூரம் நடக்கணும்னு சொல்லவே இல்லையாப்பான்னு சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதில் நாம் இந்த கீழே இறங்குற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இருந்து தான் நாம் என்ன செய்ய போகிறோம், குளிக்க போகிறோம். இந்த சைடில் இருக்கிற இந்த ஃபால்ஸில் தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவு பால் மாதிரி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த தண்ணி விழுந்து ஒரு இடத்துல கட்டி கிடந்து என்ன அந்த இடத்துல கொஞ்சம் பள்ளம் இருக்கிறதுனால அதுலேருந்து அது வழியாக ஃப்ளோ ஆகி போகுது. அந்த இடத்துக்கு நாம் இப்போது வந்துட்டோம். இந்த கடைசி எண்ட் பாயிண்டில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கிடணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நின்று வைப் பண்ணிக்கிட்டு குளிக்கிறதுக்கு அவ்வளவு அருமையாக இருக்குது. தண்ணி அவ்வளவு சுத்தமாக இருக்குது. பாருங்கள் எப்படி ஒரு நல்ல வைப் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த அருவிக்கு வாங்க, வந்து குளிச்சுட்டு போங்க. அடுத்து இது மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.